வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெலகிராமில் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. பப்ளிக்கில் கேட்டிருந்தாரு. ஒரு பிளாக் கிரியேட் பண்ணதுலேருந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் என்னெல்லாம் வந்து பண்ணணும் பிளாக்கரில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. அந்த டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். இந்த பிளாக்கரோட இந்த பேசிக் செட்டிங்ஸு, இந்த மெனு வந்து எப்படி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டாச்சு, புரியுதுங்களா? திரும்ப அதை பற்றி நம்ம வந்து பேச போனோம். உங்கள் சைட் வந்து ப்ராப்பர் நேவிகேஷன் அண்ட் கார்ப்பரேட் கண்டென்ட், இதெல்லாம் வந்து நான் நிறையாவே பேசிட்டேன். நீங்கள் அந்த பேசிக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாயிரும். ஒரு சைட் வந்து எப்படி நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணி, இது எல்லாமே நான் பேசிக் வந்து வீடியோ வந்து போட்டாச்சு. அதெல்லாம் பார்த்து உங்களுடைய பிளாக் வந்து கிரியேட் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் போட ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ, அடுத்து பேக் லிங்க் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து எஸ்இஓ ஓரளவுக்காவது நீங்கள் வந்து பண்ணணும், புரியுதுங்களா? உங்களுடைய கண்டென்ட் வந்து யூனிக்கான கண்டென்ட், அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலுமே கூட கொஞ்சமாவது அதை நீங்கள் வந்து கொஞ்சம் எஸ்இஓ வந்து பண்ணணும், புரியுதுங்களா? ஒரு கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்இஓ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேலிடான எஸ்இஓ கீவேர்டு தான் நீங்கள் எடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கூகுள் கீவேர்ட் பிளானராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த அச்ரஃப் டூலாக இருக்கட்டும், புரியுதுங்களா? இந்த அச்ரஃப் டூலில் எடுக்கக்கூடிய கீவேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து கம்மியாக இருக்கக்கூடிய கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் சர்ச் வால்யூம் வந்து 1000க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் கீவேர்டெல்லாம் எடுத்துருவீங்க. இது பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? பட் அப்படி எடுக்கக்கூடிய அந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டை வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கீவேர்டு வந்து தெரியுங்கன்னு வச்சுங்களேன். அந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நேற்று அது ட்ரெண்டிங் ஆகிருக்கும், நாளைக்கு வந்து அது எண்டிங் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடிய கீவேர்டை வந்து நீங்கள் இன்றைக்கி எடுத்து போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு முடிய அந்த கீவேர்டை நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஒன் டே பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 hours மட்டும்தான் அந்த கீவேர்டு வந்து வேலிடாக இருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் அச்ரஃபில் எடுத்தாலுமே கூட இந்த பிரச்சனை வந்து இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகுது, நாளைக்கு வந்து அந்த நியூஸ் வந்து எண்டிங் ஆக போகுது. பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, நேற்று தான் ட்ரெண்டிங் ஆகிருக்கு, இன்றைக்கி அதை பார்க்குறீங்க, சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது வந்து வேலிடான கீவேர்டு அச்ரஃப் டூலில் காட்டுது அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த கீவேர்டு எடுத்து உங்களுடைய கண்ணில் நீங்கள் போட்டுருவீங்க. பட் ஆனால் உங்களுடைய போஸ்ட்டே வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகி கீவேர்டு சர்ச் பண்ணி காட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours டைம் ஆயிடும். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாளைக்கு அந்த கீவேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அப்போ நீங்கள் அந்த போஸ்ட்டு போட்டு அதுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ உண்மையிலேயே இந்த கீவேர்டு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோ ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நான் வீடியோ போட்டிருப்பேன். இதை பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வந்து பிளாக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட்லேருந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு வேலிடான எஸ்இஓ கீவேர்டு வந்து நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். உண்மையிலே சொன்னேன், இந்த கீவேர்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவர்கிரீன் கண்டென்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 போஸ்ட் 30 போஸ்ட் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான வீடியோ நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து வேலிடான கீவேர்டு வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது வந்து லாங் டைம் வந்து போகும். இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்லாம் எப்படி நான் ஃபைன் பண்ணி எடுக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 monthsக்கு அந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சர்ச்சபிளில் இருக்கிற மாதிரியே இருக்கும், புரியுதுங்களா? அந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அச்ரஃபில் வந்து ஒரு கீவேர்டு எடுக்கிறீங்க, ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த கீவேர்டை போயிட்டு இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வேலிடான கீவேர்டு எடுத்து உங்களுடைய கண்டென்ட்டில் வந்து போடுங்க. இது எல்லா கண்டென்ட்டுக்குமே நீங்கள் போட முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 20 போஸ்ட் 30 போஸ்ட் வந்து எப்பயுமே வந்து என்னுடைய பிளாக்கரில் வந்து எவர் க்ரீனாக இருக்கணும், எப்போ வந்தாலும் அந்த போஸ்ட் வந்து எல்லா யூஸரும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சொல்லக்கூடிய நான் ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிளாக்கருக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து 1 month 2 months கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு வந்து வியூஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த எஸ்இஓ கீவேர்டு ஃபார்மேட் வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து வியூஸ் வரும், புரியுதுங்களா? ஓகே, இந்த கீவேர்டு எடுக்கக்கூடிய ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா? இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் கன்சோல்லையும் போய் பாருங்கள். உங்கள் சர்ச் கன்சோல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? என்னென்ன கீவேர்ட்லாம் உங்களுடைய போஸ்ட் வந்து காட்டுது அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சர்ச் ரிசல்ட்டில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து காட்டும். மேபி சில பேர் வந்து கூகுள் நியூஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற
அந்த மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து என்னென்ன கீவேர்டில் எல்லாம் உங்களுடைய போஸ்ட் வந்து இதாக இருக்குது அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஜஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்ட் வந்து இம்ப்ரெஷனில் வந்து காட்டுச்சு, அதில் எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க அப்படின்றதே வந்து பார்த்துக்க முடியும். இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பொசிஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் எல்லாமே எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் பேஜஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட்டோட லிஸ்ட் எல்லாமே காட்டும். இப்போ மொதல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.2 அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ ரெண்டாவது பொசிஷன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் ஃப்ரீ பிளாக்கர் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 39வது பொசிஷனில் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வந்து என்னென்ன பொசிஷனில் காட்டுது அப்படின்ற மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 15.1 9.8 அப்படின்னா ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் போல் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் ஆகுது. அப்போ நீங்கள் ஓரளவுக்கு இதில் கீவேர்டு அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கக்கூடிய கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சபிள் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்போ இது ரிலேட்டடாக கண்டென்ட் நீங்கள் வந்து போடலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் வேலிட்டான கீவேர்டு நீங்கள் போடுறீங்க. அப்படி வேலிட்டான கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆகக்கூடிய போஸ்ட் வந்து எத்தனாவது பொசிஷனில் வருது, அதுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, அது எவ்வளோ கிளிக்ஸ் வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேஜஸில் வந்து இப்போ 9.8னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 59.7 அப்படின்னா கிட்டத்தட்ட 6வது பேஜ் 7வது பேஜில் வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அதிகமாக சர்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து எந்த கண்டென்ட் விரும்பி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது சம்மந்தப்பட்ட போஸ்ட் வந்து ரிலேட்டடாக நீங்கள் திரும்ப திரும்ப போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டும் வந்து அதிகமான டிராஃபிக் வந்து கெயின் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய சைட்டும் வந்து டெவலப் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் வந்து கண்ட்ரிஸ், டிவைஸு அண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா? அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கிராஃப்லேயும் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கிராஃப் ரிப்போர்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த அனலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் காமிக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டுடே நான் வச்சிருக்கேன். அண்ட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் இதில் வந்து காட்டும், புரியுங்களா? இப்போ 7 டேஸ் வந்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை யூசர் வராங்க அப்படின்றது காட்டும். இப்போ 7 டேஸில் வந்து 58 யூசர் வந்து எனக்கு வந்துருக்காங்க. செஷன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 minutes 31 seconds இருக்குது, புரியுதுங்களா? இதில் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் 58 யூசர் ஓகே, 58 யூசர் வந்திருக்கிறாங்க. வந்தவங்கனால எவ்வளோ செஷன் டியூரேஷன் வந்து நடந்திருக்கு, பவுன்ஸ் ரேட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும், புரியுதுங்களா? ஜஸ்ட் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 பேரே வராங்கன்னு வச்சுங்க. 100 பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது, பார்த்தீங்களா? வந்துட்டு எக்ஸிட் ஆனாங்க அப்படின்னா அது பவுன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் போயிட்டு இதையும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஷேர் மூலிமா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? ஆர்கானிக் என்ன வர வைக்க முடியுமோ அந்த வேலையை நீங்கள் வந்து பார்க்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் ஷேர் பண்ணிட்டு எனக்கு வந்து வியூஸ் மட்டும் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கரோட ஸ்டேட்டஸில் போய் பார்த்துக்கிறீங்க. எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறது எங்கே போய் பார்க்குறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்க்குறாங்க டுடே எஸ்டர்டே ரிப்போர்ட்லாம் வந்து காட்டுது. இதில் வந்து வியூஸ் காட்டும். ஒரு யூஸரே வந்து 3 டைம் கிளிக் பண்ணாருன்னா 3 வியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும், புரியுதுங்களா? இது வந்து இங்கே மேட்டரே கிடையாது, புரியுதுங்களா? இது வந்து இப்போ ஒரு யூஸரே வந்து 10 பேஜ் உங்களுடைய சைட்டில் போய் விசிட் பண்ணுறாருன்னா 10 வியூஸ்னு இந்த இடத்துல காட்டும். ஆனால் யூஸர் எத்தனை? ஒரு யூஸர் தான். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான யூஸர் வந்து நம்ம சைட்டுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த யூஸரோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுடைய போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்இஓ பண்ணால் தான் அது ரேங்கிங் ஆகும், இண்டெக்ஸ் ஆகும். அது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த யூஸரோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். யூஸரே இல்லாமல் ஒரு 100 பேர் மட்டும்தான் அவங்களுடைய பிளாக்கருக்கு டெய்லி வராங்க, அதுவும் ஷேர் பண்ணுறது மூலிமா தான் இந்த 100 பேரும் திரும்ப திரும்ப வராங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எல்லா கண்டென்ட்டும் ஃபுல்லாலாம் படிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒரு கீவேர்டு போட்டு தேடி அதில் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக உங்களுடைய போஸ்ட் விசிட் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பவுன்ஸ் ரேட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ மேபி உங்களுக்கு வியூஸ் வேணால் அதிகமாக காட்டும். சில டைம் வந்து நீங்கள் ஆக்சஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, பட் அதுவுமே உங்களுக்கு வந்து ரிஸ்க் தான். இந்த பவுன்ஸ் ரேட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுக்கிறீங்க. இந்த செஷன் டூரேஷன் வந்து பாருங்கள், 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கிற மாதிரி வந்து பாருங்கள். 30 செகண்ட் 15 செகண்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டாக இல்லை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த மெத்தட், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ராங்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா? டோட்டலாக வந்து தப்பு. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்கள் கவனிச்சாதான் உங்களுடைய சைட் வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இது எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து இந்த பவுன்ஸ் ரேட் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக மட்டும் நான் சொல்ல கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் வந்து லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குதா நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் லாங் டைம் வந்து கொண்டு போக முடியும். உங்களுடைய ஏர்னிங்ஸும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து உங்களுடைய சைட்டு நீங்கள் வந்து டெவலப் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய பிளாக்கரில்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக வந்து போஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450, 500 அண்ட் 1000 வேர்ட்ஸில் வந்து போடுங்க. புரியுதுங்களா? ஒரு 1 மந்த் இல்லைனா 40 டேஸ் வந்து டார்கெட் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட் நீங்கள் வந்து 1000 வேர்ட்ஸ் குறையாமல் எழுதுங்க. 450 வார்த்தை எழுதுனீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 450 வார்த்தை இருக்கிறதே பெருசாக நினச்சி தான் அவங்க வந்து 300 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸில் தான் எழுதுறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கணுமா, ஒவ்வொரு போஸ்ட் வந்து 1000 வேர்ட்ஸில் எழுதி ஒரு 25 இல்லைனா 20 போஸ்ட் வந்து போதும். புரியுதுங்களா? போட்டுட்டு ஒரு 1 மந்த் இல்லைனா 35 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்லாம் வந்து பாருங்கள். யூசர்ஸ் எவ்வளோ வராங்க, நியூ யூசர்ஸ் வந்து எவ்வளோ வராங்க, உங்களுடைய போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து பாருங்கள். இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கூகுள் நியூஸை ஓரளவுக்கு நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய போஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் இல்லாமலாம் இருக்கும். இந்த கூகுள் நியூஸ்னால் என்னென்னு தெரியலனா நம்ம சேனலில் கூகுள் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். அதை பற்றின ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அதை பாருங்கள். அது என்ன பர்பஸ், எதுக்காக பண்ணுறேன், அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன எல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இது ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு மட்டும் கிடையாது. ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஏர்னிங்ஸ், உங்களுடைய சைட்டோட டெவலப்மெண்ட் ப்ளஸ் வந்து உங்களுடைய சைட்டோட டிராஃபிக் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.